ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. இன்னைக்கு நம்ம கார்த்திகை புராணத்துடைய 29வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போகிறோம். அம்பரீஷனோட சேர்ந்து துர்வாச முனிவர் பாரணை செய்ததை தான் இந்த அத்தியாயத்தில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. 28வது அத்தியாயத்தில் அம்பரீஷன் துர்வாச முனிவரை காப்பாத்துறதுக்காக சுதர்சன சக்கரத்தை எதிர்த்து நின்று போர் செய்ய கூப்பிடுறாரு. ஆனால் சுதர்சன சக்கரம் என்ன சொல்லுச்சு? நீ ஹரிபக்தனா இருக்கிறதுனால நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஒரு ஹரிபக்தனை நம்பி வந்த துர்வாச முனிவரையும் நான் கொல்ல மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து நல்ல சந்தோஷமா க்ஷேமமா இருங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு மறைஞ்சு போயிடுச்சு. இதுதான் நம்ம 28வது அத்தியாயத்துல பார்த்தோம். இப்போ 29வது அத்தியாயத்துக்கு வருவோம். அம்பரீஷர் துர்வாச முனிவரை பணிந்து பக்தியோடு பிரார்த்தித்தார். பக்தியோடு சொல்றாரு, மகரிஷே, நான் ஒரு பாவ சேற்றுல இருந்து என்னை காப்பாத்துங்க. நீங்க மறுபடியும் என்னை வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, அது என்னுடைய மகாபாகியம். நீங்க ரொம்ப கருணை உள்ளவர், அதனாலதான் நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக திரும்பி வந்திருக்கீங்க. தயவு செய்து என் வீட்டுக்குள்ள வந்து பாரணை செய்யுங்க. பாரணை செஞ்சு நோம்ப முடிச்சு வைங்க. இனிமேல் நீங்க சுதர்சன சக்கரத்தை பற்றி பயப்பட வேண்டாம். சர்வ லோகமும் தான் உங்களை பார்த்து பயப்படுது. ஆனால் நீங்கள் எனக்கு அருள் செய்யறதுக்காகவே திரும்பி வந்திருக்கீங்க. எனக்கு பிராணனை அளித்தீர்கள். திரும்பியும் என்னுடைய உயிரை கொடுத்துருக்கீங்க. எனக்கு பிராணனை அளித்தீர்கள் அப்படின்னு அம்பரீஷன் துர்வாச முனிவரை பார்த்து பணிவோடு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருந்த அம்பரீஷனை துர்வாச முனிவர் கட்டி அணைச்சிக்கிட்டு, ராஜா, நீ தான் என்னுடைய உயிரை காப்பாத்திருக்கப்பா. நீ தான் என்னுடைய பிராணனை தந்த பிதா. நியாயமாக நான் தான் உன்னை பணிய வேண்டும். ஆனால் நீ அதை ஏற்றுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் பல பிராமணர்களுடைய மனசை நோகடிச்சிருக்கேன். அதுக்கேற்ற பலனை தான் நான் இப்போ அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் நீ பிராமணர்களிடம் அன்பும் ஆதரவும் கொண்டிருக்கின்றாய். அப்படிப்பட்ட உன்னுடைய வீட்டில் நான் உன்னோட சேர்ந்து உட்கார்ந்து உண்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாகவே உன் கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு பாரணையை முடிக்கிறாங்க. சாக்ஷாத் சிவாம்சமான துர்வாசர் சிறந்த விஷ்ணு பக்தனான அம்பரீஷனது பக்தியை சோதிக்கவே வந்தார். அவனது பக்தியை மெச்சி விடை பெற்று தன் இருப்பிடம் சென்றார். துர்வாச முனிவர் சாக்ஷாத் சிவாம்சம். அதே போல விஷ்ணு பக்தனான அம்பரீஷனுடைய பக்தியை சோதிக்கிறதுக்காக வந்தாரு. அவருடைய டாஸ்க் முடிஞ்சிருச்சு. வந்தவர் அம்பரீஷனுடைய பக்தியை மெச்சி, அதாவது ரொம்ப இவ்வளோ பக்தி வச்சிருக்கியான்ட்டு அவருடைய பக்தியை மெச்சி அங்கிருந்து விடை பெற்று அவருடைய இருப்பிடம், அவர் தங்குற இடத்துக்கே திரும்பி போய்விட்டாரு. இந்த கார்த்திகை மாத பிரபோதினி துவாதசி எல்லோருக்கும் எல்லா வகையான பலனையும் தரும் பலதா எனப்படும். அதாவது ஏகாதசியில உபவாசம் இருந்து இரவு கண் விழித்து துவாதசியில் பக்தியுடன் பாரணை செய்தால் பிராயச்சித்தமே கூறப்படாத மகா கொடிய பாவத்திலிருந்தும் விடுபடுவான் ஒருவன். துவாதசி ஸ்வல்பம் இருந்தால் அதுவே பகவானுக்கு பிரியமானது. துவாதசினாலே பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா, அது கொஞ்ச நேரம் இருந்தா கூட அந்த துவாதசி பகவானுக்கு ரொம்ப பிரியமானது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா துவாதசி அதிக பலத்தை தரக்கூடியது. அதனால இந்த பிரபோதினி துவாதசி மிகவும் முக்கியமானதாகும். அதாவது பிரபோதினி ஏகாதசிக்கு அடுத்து வர துவாதசி ரொம்ப கொஞ்சமான டைம் வந்தா கூட அந்த பிரபோதினி துவாதசி சுவாமிக்கு ரொம்ப பிரியமான துவாதசியா. ஏன்னா அது நிறைய பலத்தை தரக்கூடிய துவாதசியா. அதனால பிரபோதினி துவாதசி ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு எடுத்துரைக்கிறாரு வசிஷ்டர் ஜனக மகாராஜருக்கு. அம்பரீஷனுடைய கதையிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, ஸ்வதர்மத்தை பின்பற்றி பண்ற பூஜையா இருந்தாலும் விரதமா இருந்தாலும் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை செய்கின்றவர்களையும் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட பக்தர்களை காப்பாத்துறதுக்கு பெருமாள் எந்த எல்லைக்கும் போவாரு. இந்த கதையை கேட்கும்போது கண்டிப்பா நம்மள நிறைய பேருக்கு பிரபோதினி ஏகாதசி விரதம் இருக்கணுங்கிற ஆசை வந்திருக்கும். இந்த வருஷம் அது நவம்பர் 1ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. அடுத்து வைகுண்ட ஏகாதசி தான் வருது. முடிஞ்சா அந்த டைம்ல விரதம் இருக்க ட்ரை பண்ணலாம். அடுத்து 30வது அத்தியாயத்தை பாராயணம் செய்வோம் நாளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.